வாங்க எல்லா மீனும் ஒன்று பார்க்க ஆரம்பிப்போம். இது வந்து ரெட் அண்ட் ஒயிட் கப்பி. இதில் ஒன்று ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்குது, ஒரே ஃபீமேல். வாங்க அடுத்து நம்ம அடுத்த கப்பீஸ் பார்க்கலாம். அடுத்த கப்பீஸில் கோலா பேரட் பேபிஸ். இது வந்து எங்கள் வீட்டிலே பொறிச்ச கோலா பேரட் பேபிஸ். இதில் வந்து ஃபீமேல் வந்து என்ன இருக்குது, இன்னும் ஃபீமேல் இருக்கு. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக நம்மளோட கோலா பேபிஸ் தான். இப்போ இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, தெரியுதா? பிடிக்க முடியல, நம்ம அடுத்த பார்ப்போம். இதில் வந்து ஒன்றுமே இல்லை. இது வந்து பேபி க்ரோத் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பிளாட்டி இருக்குது, கப்பீஸ் இருக்குது, மாலி இருக்குது. இந்த மூணுமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. பிளாட்டி பேபிஸ்லாம் கீழே இருக்குது. என்ன பார்த்தீங்களா, பிளாட்டி பேபிஸ் இங்கே இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கிறதுலாம் பிளாட்டி. அடுத்து இல்லை மாலிலாம் இன்னும் பிளாக் மாலி இருக்குது. அடுத்து அண்ணா ஒயிட் மாலிஸ்லாம் இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் கோலா பேரட் குட்டி இருக்குது. வாங்க நம்ம அடுத்த மீன் தொட்டி போகலாம். இதுதான் கோலா பேரட் ப்ளூ தான். இதுதான் குஞ்சு இருக்குது, குட்டி போட்டிருக்கு. டேட் குட்ஸ் இருக்குது, லே பண்ணிடுச்சு, குஞ்சு வந்துருக்கு. இது கீழே இருக்குது, எல்லா குட்டியும் கீழோடி வச்சுருக்கு அந்த பானைக்குள்ள. ப்ளூ அது அந்த பக்கம் ஒளிஞ்சிருக்கு. வாங்க நம்ம அடுத்த இருக்கு புதிய டாக்டர் கப்பீஸை பார்ப்போம். வாங்க அண்ணா இருக்கிறதுல அதில் நம்ம கப்பீஸ் இருக்கு. இல்லை வந்து பிளாட்டி ரெட் பிளாட்டி. அடுத்த ஒரு ஸ்டாண்டர்ட் கிளாஸ் பிக்கஸ்ட் டெயில் ஒன்று இருக்குது. அடுத்த டைகர் கப்பி இருக்குது. அடுத்த நார்மல் கப்பீஸ் ஒரு 2-3 இருக்குது. என்ன போகுது பார்த்தீங்களா, ஸ்டாண்டர்ட் கிளாஸ் அண்ணா இருக்குது. அதுதான் ஸ்டாண்டர்ட் கிளாஸு. நான் அங்கே வந்து ரிவீல் பண்ணுறேன் ஸ்டாண்டர்ட் கிளாஸை மட்டும். இங்கே வந்து எனக்கு சொல்ல முடியலை, நான் வெளியே வந்து பண்ணுறேன். வாங்க கட்டி ரிவீல் பண்ணலாம். வாங்க இது வந்து ஸ்டாண்டர்ட் கிளாஸ் சப்ஜெக்டில் ரொம்ப லாங் டைமில் வந்துருக்கு காமிக்கிறதுக்கு. அது அடியில் போயிடுச்சு, வந்துச்சுன்னா எடுத்து காமிக்கிறேன். இது வந்து டைகர் கப்பி மடமுடிச்சு. சரி வாங்க இந்த கப்பிலே காமிக்கிறேன். வாங்க இது வந்து கப்பி, ஒரு கோலா பேரட் ப்ளூ இருக்கு. அடுத்து நிறைய கப்பி இருக்கு. வாங்க நம்ம ஒரு கப்பியை பிடிச்சி காமிக்கிறேன். அம்மா பாட்டி வாங்க நம்ம பிடிச்சவங்க காமிக்கிறோம் மட்டும். என்கிட்ட நல்லா பெரிய சைஸாக இருக்கும். வாங்க நம்ம ரெட் மூன் கப்பீஸ் பிடிச்சி காமிக்கிறோம். ஒரு கப்பீஸும் மாட்ட மாட்டீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பிளாக்லாம் வந்துச்சு, பேர்ச்சுன்னு நினைக்கிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஃபீமேல். எதுவுமே மாட்ட மாட்டேங்க, கிட்ட இருக்கிறது ஒன்று இருக்கு. அதெல்லாம் வந்து டக்பீட்ஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி கமிஞ்சு குமிஞ்சு வேற மீன் ஏதாவது இருக்கு, ஒரு மீனும் இல்லை காய்ஸ். இல்லை மீன் இல்லை, ஆனால் நிறைய செட்டு இருக்கு. மேய்ச்சி ஒரு சின்ன சின்ன கப்பீஸு. வாங்க நம்ம எல்லா கட்டியும் பார்ப்போம். வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் கப்பீஸ் இருக்கு. அதில் நீங்கள் பாதிங்கன்னா தெரியும், ஒரு செத்துருச்சு ஒரு மீன். இது ஸ்டாண்டர்ட் கிளாஸ் கப்பின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம அடுத்த பீஸ் தான் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு கப்பீஸ் இருக்கு, பேர் மறந்துச்சு. அதில் ஒரு கப்பீஸ் மட்டும் நீண்டவே முடியாமல் குண்டாக இருக்கு. பார்த்தீங்களா ஒரு மாதிரி நீண்டுது அந்த குண்டு கப்பீஸ் மட்டும். வாங்க அடுத்து இந்த மீன் பேர் என்னன்னு தெரியும்.
இந்த மீன் பேர் என்னன்னு தெரியல. வாங்க நம்ம போய் பார்ப்போம். இது வந்து ஃபீமேல் காணும். மேல் தான் உள்ள குஞ்சு பார்த்துட்டு இருக்கு. உள்ள கருப்பா தெரியுது எல்லாமே குஞ்சு. அந்த குண்டுக்குள்ள ஃபீமேல் காணல. வாங்க நம்ம ஃபீமேல் வந்து பானையில் இருக்கோம். நம்ம தட்டி விட்டு பார்ப்போம். நான் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபீமேல். இது வந்து ஃபீமேல். நான் இப்போ எல்லா மீனையும் காமிச்சிட்டேன். நான் எனக்கு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். நீங்கள் யாருமே லைக்கும் ஷேர் பண்ண மாட்டீங்க. மறக்காம லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.